வெல்கம் டு பிரியா ஹெல்தி சமையல். பிரியா ஹெல்தி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாளிப்பு வடகம். தாளிப்பு வடகம் தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம், எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 3 கிலோ, கடுகு 1/2 கிலோ, மஞ்சத்தூள் 200 கிராம், வெந்தயம் 50 கிராம், ஜீரகம் 250 கிராம், உப்பு 100 கிராம், விளக்கெண்ணெய் 50 ml, நல்லெண்ணெய் 300 ml, வெள்ளை உளுந்து 600 கிராம், பூண்டு 1/4 கிலோ, கருவேப்பிலை தேவைக்கேற்ப. 3 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா தோல் உரித்து க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரே ஒரு ஓட்டு தான் ஓட்டணும், நைஸாக ஓட்டிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஒரே ஒரு ட்ரிப் திருப்பினீங்கனாவே போதும். மஞ்சத்தூள் ஒரு 200 கிராம், கடுகு 1/2 கிலோ, வெந்தயம் 50 கிராம், ஜீரகம் 1/4 கிலோ, உப்பு 100. இது எல்லாத்தையுமே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை அதோட சேர்த்துடலாம். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கலரி விடணும். இந்த மெஷர்மெண்ட்டில் சாமான் போட்டுருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலரி விடுங்க. நல்லா அந்த வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ சாமானுங்க கொடுத்தா தான் அது நல்ல வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா கலரிடலாம். இப்போ நல்லா ஒரு அமுக்கி நைட்டை அப்படியே ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை காலையில் நல்ல வெயிலில் காய வச்சிடணும். இது நான் காய வச்சு ஈவினிங் எடுத்து வச்சுருக்குறோம். பார்த்திங்களா எப்படி மொறு மொறுன்னு இருக்குது. இந்தமாரி ஒரு நாளில் நல்லா இப்படி காஞ்சிரும். இதை நைட்டு போல் 5 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி காம்பு உரித்து நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா பொடியாக கட் பண்ணணும். நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தடில் தான் மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரே ஒரு ஓட்டு, வெங்காயம் எப்படி ஓட்டுறீங்களோ அதே மாதிரியே தான் லைட்டாக ஒரு ஓட்டினீங்கன்னா இந்த மாதிரி வரும், பொடியாக நறுக்குன மாதிரி ஆகிடும். பார்த்திங்கள்ல இந்த மாதிரி நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம், மிக்சியில் ஓட்டி ஓட்டி. இப்போ நம்ம காய வச்சு எடுத்துருக்கிறத நம்ம கருவேப்பிலையும் இதோட ஆட் பண்ணிக்கணும். கால் கிலோ பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு எடுத்து நல்லா தோல் உரித்து க்ளீன் பண்ணி அதையும் மிக்சியில் நம்ம லைட்டாக ஒரு ஓட்டி ஓட்டி எடுக்கணும். இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரே ஒரு திருப்புங்க போதும். எல்லாமே நம்ம பொடியாக கட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம மிக்சியில் எடுத்து இந்தமாரி திருப்பி எடுக்கிறோம். இதையும் நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 600 கிராம் உளுந்து எடுத்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு அதையும் மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி அதோட நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 300 ml நல்லெண்ணெய் ஊற்றிடுறோம். இதையும் நல்லா ஊற்றிட்டு இதுக்கு விளக்கெண்ணெய் ஒரு 50 ml
ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ண முடியும் நம்மளால். எல்லாமே நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துடுங்க. இது வந்து நல்லா சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 உருண்டையை வந்துட்டு நாங்கள் பிள்ளையாருன்னு பிடிச்சி வச்சுருக்குறோம். அதுக்கு 2 வேப்பிலை, அருகம்புல், 2 மிளகா பொட்டு வச்சு இது வந்து பிள்ளையாராக வச்சுருக்குறோம். இது வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ தான் நம்ம போடுறோம். அதனால் நிறையா போடுவோம். சுற்றி உள்ளவங்க பார்ப்பாங்க இல்லையா, அதுக்கு திஷ்டியெல்லாம் போக்குறதுக்காக நம்ம மிளகா இதெல்லாம் வச்சுருக்குறோம். இந்தமாரி உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து ஒரு பிளேட்டில் நல்லா காய விடுறதுக்காக பால்ஸ் பண்ணி வைக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக உருண்டை பண்ணி ஃபுல்லாக அடிக்கிடணும். இப்போ எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. இந்த உருட்டி வச்சுருக்கத நல்லா வெயிலில் காய வச்சாச்சு. இந்தமாரி மாடியில் நல்லா காய வச்சுருங்க. இது வந்து நல்ல வெயில் காலத்தில் தாங்க போடணும். இது வந்துட்டு ஒரு 15 நாளாச்சும் இந்தமாரி நல்ல வெயிலில் காஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல சருகை இந்தமாரி காயும். இது வந்து காஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்தது. இப்போ 15 நாள் கழித்து இது காஞ்சிடுச்சு. நல்லா மொறுமொருன்ட்டு இது ஈரம் படாமல் நல்லா ஒரு பக்கெட்டில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 5 உருண்டை அந்தமாரி எடுத்து கிச்சனில் வச்சுட்டு மீதியெல்லாம் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. தண்ணி படக்கூடாது. இது வந்து கெடவே கெடாது. 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து சாம்பார், புளிக்குழம்பு, மிளகு குழம்பு, மீன் குழம்பு இது எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இதை நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். வீடே தாளிக்கும் போதே நல்ல கம்முன்னு வாசனை வரும். நமக்கு மீன் குழம்பாக இருந்தாலும் சரி, புளிக்குழம்பாக இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம தாளிக்கும் போதே அந்த ஃப்ளேவர் நல்லா வந்துடும். இந்த வடகத்தை யூஸ் பண்ணி நம்ம வடக துவையல் கூட செய்யலாங்க. அதை நான் எப்படி செய்யலான்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவையும் நாவில் ஊறட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். தேங்க்யூ.